இங்கே பாருங்க மக்களை, நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய வார்டில் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் தான் இது. ஆண்கள் பெண்கள் 2 பேரும் பயன்படுத்தக்கூடிய அளவில் இந்த டாய்லெட் இருக்குது. வார்டு 4 தான் பக்கத்தில் தான் இந்த டாய்லெட் இருக்குது. என்ன கண்டிஷனில் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். எந்த அளவுக்கு தண்ணி ஒழுகிட்டு, எந்த அளவுக்கு மோசமாக கீழே வந்து தரையே இல்லாமல் உடஞ்சி சிவலமடைஞ்சு கிடக்கு. இதை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பயன்படுத்துறது யாருன்னு பார்க்குறீங்கன்னா, இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 40 வார்டில் பெட் இருக்குது. அந்த பெட்டில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை எடுக்கக்கூடிய வயதான பெண்களும் ஆண்களும் தான் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம அந்த கேட்கணும். இதை மற்ற இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பயன்படுத்துவது கிடையாது. இங்கே வேலை பார்க்கக்கூடிய செவிலியர்கள் மற்ற யாருமே பயன்படுத்த கிடையாது. இதில் நார்மலாக நல்ல ஹெல்த் கண்டிஷனில் இருக்க ஒரு ஆளே உள்ளே போயிட்டு வெளியில் வந்து உயிர் பிழைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் மோசமாக இருக்குது. எல்லா டாய்லெட்டுமே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் அமைச்சர்கள்லாம் போவாங்களா? இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் போவாங்களா? இதில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாம் உள்ளே போயிட்டு வெளியில் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். இதையும் வெறும் ஃபோட்டோ ஷூட்டாக மாற்றாமல் ஃபேக்ட் செக் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வந்தாவே பெரிய விஷயம். கரெக்டாக சொல்றேன். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய 4வது வார்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாய்லெட் தான். இதை வந்து இன்னும் பயன்பாட்டில் தான் இருக்கு. இருக்கக்கூடிய நோயாளிகள் இன்னும் நோயாளியாக தான் மாறுவாங்க. இதை சரி செய்வாங்களா இல்லைனா போட்டோ ஷூட் தான் நடத்துவாங்களான்னு கொஞ்சம் நல்லா பார்ப்போம். இது சரி செய்யறாங்களா, சரி செஞ்சு வீடியோக்கள் வெளியிடுறாங்களா இந்த தமிழக அரசு, திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் கண்டிஷன். இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எல்லாமே இந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. இவங்க செலவு பண்றதெல்லாம் எங்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம திமுக அரசு நோக்கி நம்ம வைக்க வேண்டிய தேவை இருக்கு.